இன்னைக்கு எப்படியாவது 3 சாப்டர் முடிச்சிரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நம்ம படிக்க உட்காருவோம். பட் அந்த நாள்ல நம்ம அந்த 3 சாப்டர முடிச்சோமா? இல்லையா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இத நீங்க நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆம் ஐ கரெக்ட்? எஸ். எவ்வளவுனா நம்ம ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சாலும், சம்டைம்ஸ் நம்ம மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது. சோ அப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம எப்படி படிக்கலாம்? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ நம்ம படிக்கிறதுக்கு செலக்ட் பண்ற பிளேஸ் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கணும். செகண்ட் ஒன், டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து கரெக்டா டைமை மேனேஜ் பண்ணணும். ஃபுல்லா ஒரு நாளிலேயே எல்லா போர்ஷனும் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூங்காம ஃபுல் டே உட்கார்ந்து படிக்கிறதால எந்த ஒரு யூஸுமே இல்ல. சோ இதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னா பிளானிங் தான். சோ ஃபர்ஸ்ட் யூ ஆல் ஷுட் ப்ரிப்பேர் ஒன் ஷெட்யூல். சோ ஒன் டே ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம், எந்தெந்த டைம்ல படிக்க போறோம், எந்தெந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்க போறோம் அப்படிங்கறத ஃபுல்லா பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூல் படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு டே ஃபுல்லா நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்க முடியும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீ காலையில 4 மணிக்கு எழும்புற, நைட்டு 12 1 மணி வரைக்கும் படிக்கணும். அப்பதான் உன்னால ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு எப்பவுமே நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் படிச்சாலும் யூஸ்ஃபுல்லா ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு குட் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஃபைனலா ஒரு குட்டி ஸ்டோரி. இப்போ உங்களுக்கு முன்னாடி பிரியாணி, சமோசா, பொங்கல், பானிபூரி இதெல்லாமே இருக்கு. நான் உங்களை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம்? நமக்கு அந்த டைம்ல என்ன சாப்பிடணும்னு தோணுது, அந்த டைம்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதுதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ இப்ப என்ன கூப்பிட்டு யாராவது எடுக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து பிரியாணி பிளேட் தான் எடுப்பேன். சோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம்ல என்ன தேவைப்படுதோ அதை எடுப்பாங்க. கரெக்ட்? சோ இப்ப ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா எஜுகேஷன் தான் தேவை. சோ அந்த எஜுகேஷன் தான் நீங்க சூஸ் பண்ணணும். சோ எஜுகேஷனை சூஸ் பண்ணும்போது அதுக்கு டிஸ்ட்ராக்டா இருக்கிற மத்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கண்டிப்பா நம்ம தள்ளி வச்சுதான் ஆகணும். அது மொபைல் போனா இருக்கலாம், இல்லாட்டி அன்வான்டா ஏதாவது சேட் பண்ணிட்டே இருக்கிறது இருக்கலாம், இல்லாட்டி சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்துறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா தள்ளி வச்சுதான் ஆகணும். கொஞ்சம் பேர் திங்க் பண்ணலாம், இல்ல எனக்கு டீயும் வேணும் ஜூஸும் வேணும், நான் ரெண்டுமே எடுத்துப்பேனே, எனக்கு ரெண்டுமே அந்த நேரத்துல பண்ணணும்னு தோணுதே அப்படின்னு நீங்க திங்க் பண்ணலாம். சோ அதுக்கு நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஜஸ்ட் இமேஜின் டீயும் ஜூஸையும் நீங்க கலந்து குடிச்சீங்க அப்படின்னா என்னாகும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். சோ அதே மாதிரிதான் எஜுகேஷனும் வேணும், மொபைல் போனும் வேணும், ஃப்ரெண்ட்ஸோட சேட்டும் பண்ணணும், ஊரும் சுத்தணும் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் அட் அ டைம்ல சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Finally, the choice is yours.